வணக்கம். நான் டாக்டர் ராஜேஷ் கண்ணன், சைக்கியாட்ரிஸ்ட். ஸோ இன்னைக்கு வந்து ஓசிடி டிசீஸ் பத்தி ஒரு வார்த்தைகள் சொல்லிடுறேன். அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர் அப்படின்னா எண்ண சுழற்சி நோய். அதாவது ஒரு விதமான எண்ணங்கள் வந்து தேவைக்கு அதிகமா நம்ம வேண்டான்னு நெனச்சாலும் திரும்ப 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 நம்மளுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ உதாரணமாக இப்போ ஒருத்தர் வந்து நான் கோயிலுக்கு போறேன். கோயிலுக்கு போம்போது நான் சாமி கும்பிடணுன்ற ஒரு எண்ணத்தோட போம்போது, எனக்கு கெட்ட விஷயங்கள் ஞாபகம் வந்துட்டே இருக்கு. இல்லன்னா வந்து நான் சாப்பிட ஆரம்பிக்க போம்போது, எனக்கு டாய்லெட் பத்தி ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு. இல்ல நான் ஒரு கேஸ் ஆஃப் பண்ணிட்டு வேலைக்கு போறேன், இல்ல ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு வேலைக்கு போறேன். எனக்கு ஆஃப் பண்ணிட்டேன்னு தெரியும். இருந்தாலும் நம்ம ஆஃப் பண்ணலையோ அப்படின்றபோது, அந்த இடத்துல இருக்கிற வேலை கெட்டுட்டு நான் இத திரும்ப திரும்ப யோசிக்க வேண்டியது இருக்கு. என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாத எண்ணங்களா திரும்ப திரும்ப வந்துகிட்டு இருக்கு. சில பேருக்கு எண்ணங்களா வரும். சில பேருக்கு வந்து ஒரு சில நேரத்துல இமேஜஸ்ன்னு வரும். அதாவது என்னோட நினைவுகள் மாரி வருது. இப்ப நான் ரோட்ல போம்போது ஒரு காட்சிய பார்த்துட்டு போறேன் அப்படின்னா, நான் வேலை செய்ற இடத்துலயும் போய் அந்த காட்சி எனக்கு தேவைக்கு அதிகமா வந்துகிட்டே இருக்கிறனால, அப்போ இருக்கிற வேலைகள் கெட ஆரம்பிக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு விதமான ஒரு ஆங்சைட்டி டிஸார்டர்ன்னு சொல்லுவோம். இது பார்த்தோம்னா 10ல ஒரு 2, 3 பேருக்கு இருக்கும். பட் ட்ரீட்மெண்ட் வர்றதுக்கு அவங்க யோசிக்கிறனால என்ன ஆகும்னா, அதோடயே கஷ்டப்படுவாங்க. ஸோ சம்டைம்ஸ் இது ரொம்ப அதிகமாகும்போது அவங்க தாங்கிக் கொள்ள முடியாம சூசைடல் அட்டெம்ப்ட் பண்றது கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுக்கான தகுந்த டாக்டர பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம ஹாஸ்பிட்டல்லே வந்து பிஹேவியரல் தெரப்பி மூலமாவோ, கவுன்சிலிங் மூலமாவோ, இல்ல மனநல மருந்து குடுக்குற மூலமாவோ சரியாவாங்க.